என்றைக்குமே மாறாத சூப்பர் ஸ்டார் ரஜினியின் எளிமை. ரஜினிகாந்த் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தான் கடந்து வந்த பாதையை மறக்காமல் எளிமையாக இருப்பார் என்று பலர் சொல்வார்கள். ஜெயிலர் ஷூட்டிங்கின் போது கூட தன்னை பார்த்தால் ரஜினிகாந்த் எழுந்து விடுவார். இயக்குனருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்று அப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் புவனா ஒரு கேள்விக்குறி படத்தின் நடந்த சம்பவம் ஒன்றை இதில் பார்க்கலாம். அதாவது புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுக்க திட்டமிட்டு இருக்கின்றார். அதன் இயக்குனர் SP முத்துராமன். இதற்கான நடன கலைஞர்கள் ரஜினிகாந்த், முத்துராமன் உள்ளிட்டோர் தடா அருகே சென்றிருக்கின்றார்கள். எப்போதுமே வேகமாக ஷூட்டிங் செய்யும் SP முத்துராமன் பாடலை ஒரே நாளில் எடுத்து முடிக்க திட்டமிட்டு இருக்கின்றாராம். ஆனால் சில காரணங்களால் அவ்வாறு ஷூட் செய்ய முடியாமல் தாமதம் ஆகி இருக்கின்றது. அதனால் எல்லோரும் சென்னைக்கு சென்றுவிட்டு மறுநாள் சென்னை வருவது செலவையும் கொடுக்கும் என்பது முத்துராமன் முடிவு எடுத்திருக்கின்றார். அதனால் அருகில் இருந்த டீ கடையில் கிடப்பதை சாப்பிட்டுவிட்டு ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் படுத்துவிட்டு அனைவரும் ஷூட்டிங்கை முடித்து மறுநாள் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு ரஜினியிடம் சென்று நீங்கள் மட்டும் சென்னைக்கு போய்விடுங்கள், நாளைக்கு வாருங்கள் என சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதற்கு ரஜினிகாந்தோ மறுத்துவிட்டாராம். மேலும் நான் மட்டும் என்ன ஸ்பெஷலா, உங்களுடன் நானும் இங்கு தங்குகிறேன், அந்த மொட்டை மாடியில் ஒரு மூலையில் இடம் கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அங்கேயே தங்கி மறுநாள் எழுந்து உள்ளாராம்.